நான் சொல்ற சாக்லேட்டை சாப்பிடுங்க. உங்க ஆரோக்கியத்திற்கு நாங்க கேரண்டி. குழந்தை பருவத்திலிருந்தே சாக்லேட் ஆரோக்கியத்திற்கு மோசமானது என்று நம் மனதில் பதிய வைக்கப்பட்டுள்ளது. இது முகப்பரு, உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம், கரோனரி தமனி நோய், பல் சிதைவு மற்றும் நீரிழிவு ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் சாக்லேட் சாப்பிடுவதற்கு முன் நாம் இருமுறை சிந்திக்க வேண்டியுள்ளது. ஆரோக்கியத்திற்காக நம்ப வைக்கப்பட்டாலும் சாக்லேட்டில் எண்ணற்ற நன்மைகள் உண்டு. சாக்லேட் வெப்பமண்டல தியோப்ரோமோ கொக்கோ மர விதைகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது மற்றும் இது பூமியில் உள்ள ஆக்சிஜனேற்றிகளின் சிறந்த ஆதாரங்களில் ஒன்றாகும். இன்று வரை மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஆய்வுகள் கொக்கோ விதைகளின் ஆரோக்கிய நன்மைகளுக்காக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் உடல் ரீதியாக செயல்படும் பினோலிக் கலவைகள் உள்ளன. சாக்லேட் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்று தற்போது பார்க்கலாம். சாக்லேட் அதிக சத்துக்கள் நிறைந்தது. குறிப்பாக அதிக கொக்கோ உள்ளடக்கம் கொண்ட டார்க் சாக்லேட். இது தாதுக்களால் ஏற்பட்டு சரியான அளவு கரையக்கூடிய நார்ச்சத்துக்களை கொண்டுள்ளது. டார்க் சாக்லேட் உண்மையில் துத்தநாகத்தின் சிறந்த ஆதாரங்களில் ஒன்றாகும். இது உடலில் சுமார் 300 என்சைம்களை செயல்படுத்துவதற்கும் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதற்கும் ஒரு ஊட்டச்சத்து ஆகும். இது தவிர சாக்லேட் இரும்பு, மெக்னீசியம், தாமிரம், மாங்கனீசு, பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் செலினியம் ஆகியவற்றிலும் நிறைந்துள்ளது. ஆனால் நிறைவுற்ற மற்றும் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு இருப்பதால் இதை மிதமாக உட்கொள்ள வேண்டும். சாக்லேட்டில் உள்ள பிளவனோல்கள் உள்ளடக்கம் இரத்த ஓட்டத்திற்கு எதிர்ப்பை குறைக்கிறது மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. கொக்கோ இரத்த அழுத்தத்தை மட்டுமின்றி மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்கும் பண்புகளை கொண்டுள்ளது. 2 ஸ்வீடிஷ் ஆய்வுகள் ஒரு நாளைக்கு 19 முதல் 30 கிராம் சாக்லேட் உட்கொள்வது இதய செயலிழப்பு விகிதத்தை குறைக்கும் என்பதை உறுதிப்படுத்தியது. இருப்பினும் மக்கள் அதிக அளவு சாக்லேட்டை உட்கொள்ளும் போது நன்மைகள் அதிகரிக்காது. உடலில் நாள்பட்ட மற்றும் நீடித்த வீக்கம் பல நாட்பட்ட நோய்களுக்கு காரணமாக இருக்கலாம். வீக்கத்தை குறைக்க ஒரு எளிய வழி சாக்லேட் உட்கொள்வதாகும். கொக்கோ ஒரு அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகளை கொண்டுள்ளது. இது நாள்பட்ட நோய்களை தடுக்கவும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவும். கொக்கோ குடலின் பாக்டீரியா கலவையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் ஒரு ஆய்வு கூறுகிறது. உங்கள் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, சாக்லேட் உங்கள் சருமத்திற்கும் நல்லது. சாக்லேட்டில் காணப்படும் பயோ ஆக்டிவ் கலவை சூரிய சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் சருமத்திற்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். உண்மையில் சாக்லேட் முகப்பருவை ஏற்படுத்துகிறது என்ற பொதுவான கருத்தும் தவறானது. உங்கள் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கான வழிகளை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் சாக்லேட்டை உங்கள் சிறந்த நண்பராக ஆக்குங்கள். சாக்லேட்டில் உள்ள பிளவனோல் உள்ளடக்கம் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த இணைக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான நபர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி தொடர்ச்சியாக 5 நாட்கள் சாக்லேட் உட்கொள்வது மூளைக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும். மனநல குறைபாட்டை கையாளும் வயதானவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அல்சைமர் மற்றும் பார்கின்சன் போன்ற நரம்பணு உருவாக்கும் நோய்களில் கொக்கோ நன்மை பயக்கும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. ஜர்னல் நியூட்ரிஷன் ரிவ்யூவில் வெளியிடப்பட்ட 8 சாக்லேட் ஆய்வுகளின் மதிப்பாய்வின்படி சாக்லேட் சாப்பிடுவது உங்கள் மனநிலையை அதிகரிக்கவும் உங்கள் அறிவாற்றலை அதிகரிக்கவும் உதவும். டார்க் சாக்லேட் அளவோடு இருப்பது டைப் 2 நீரிழிவு நோயின் அறிகுறிகளை குறைக்க உதவும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட் மற்றும் வெள்ளை சாக்லேட் என 3 வகையான சாக்லேட்கள் உள்ளன. மில்க் சாக்லேட் இது மிகவும் பரவலாக நுகரப்படும் சாக்லேட் வகை. இதில் பால், கொக்கோ மற்றும் சர்க்கரை உள்ளது. டார்க் சாக்லேட் இது தூய கொக்கோவுக்கு மிக நெருக்கமாக வடிவமாகும். இது சற்று கசப்பாக இருக்கும். இந்த வகையான சாக்லேட் இனிப்புகள் மற்றும் கேக்குகள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. வெள்ளை சாக்லேட் இந்த வகையான சாக்லேட்டில் குறிப்பிடத்தக்க அளவு பால் மற்றும் சேர்க்கப்பட்ட சர்க்கரை உள்ளது. இது கொக்கோ வெண்ணெய் மற்றும் கொண்டுள்ளது. இது சாக்லேட் பட்டியலில் அதன் வெள்ளை நிறத்தை அளிக்கிறது. சாக்லேட்டில் உள்ள அனைத்து முக்கிய ஆரோக்கிய நன்மைகளுக்கும் முக்கிய மூலப்பொருள் கொக்கோ ஆகும். எனவே மற்ற சாக்லேட்டுகளுடன் ஒப்பிடும்போது டார்க் சாக்லேட் ஆரோக்கியமான வகை சாக்லேட்டாக கருதப்படுகிறது. ஏனெனில் அதில் சர்க்கரை இல்லை மற்றும் அதிக அளவு கொக்கோ உள்ளது.